ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தொழிலதிபரோட மகன் அப்படின்ட்டு தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. இவர் திருமணம் செய்தது வந்து ஒரு தொழிலதிபர் கெவின் கேர் நிறுவனத்தோட நிறுவனர் CK ரங்கநாதன் அவருடைய 3வது மகள் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அவங்க யாரு அப்படின்னு பின்புலத்தை நம்ம பார்க்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய முதல் மனைவி பத்மாவதி அவர்களுடைய மகன் வந்து மூக்காமுத்து. அவருக்கு வந்து ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. அதுல தேன்மொழி அப்படிங்கிற மகளை திருமணம் செய்தவர் தான் CK ரங்கநாதன் அவர்கள். இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் ஒரு மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. தாரணி அப்படிங்கிற 3வது மகளை தான் இந்த ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. அப்படி நம்ம பார்க்கும்போது கலைஞர் அவர்களோட குடும்பத்தில் தொடர்புடையவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களுடைய உறவினர் தான், உதயநிதி ஸ்டாலினோட உறவினர் தான். ஆனால் செய்திகள் ஊடகங்கள் வந்து அவர் CK ரங்கநாதன் அப்படிங்கிற தொழிலதிபரோட மகளை திருமணம் செய்தவர் மட்டும்தான் சொல்றாங்க. அவர் எந்த குடும்பத்தோடைய தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லல. இப்போ நம்ம ED ரைடுக்கு வருவோம். இப்போ இதில் குறிப்பிட்டு ஏன் இதை பேசணும் அப்படின்னா, இவர் ஒரு 6 மாத காலங்களில் இத்தனை திரைப்படங்கள், அதுவும் பல கோடி ரூபாய் போட்டு இந்த படங்களை தயாரிக்க முடியுமா? இதற்கு பின்புலத்தில் யார் இருக்கா? அரசியல் இருக்கா அல்லது பெரிய குடும்ப பின்னணி இருக்கா அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ED ரைடு முடிந்த பிறகுதான் இதற்கான இந்த விமர்சனங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும்னு பார்க்க முடியுது. இங்க ED ரைடு டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடக்கும்போதே இந்த விசாரணையும் போகும்போது ஒரு சந்தேகம் எழுதுனே பார்க்க முடியுது. இதோட பின்னணி என்ன, எந்த பணத்தை எங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த விசாரணை முடிந்தோன்னு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்மாக் முறைகேடுல வந்து சரியான விசாரணை போனா யார் யாரெல்லாம் சிக்குவா, எந்த அமைச்சர்கள்லாம் சிக்குவாங்க, யார் இந்த முக்கிய குடும்ப பின்னணி இருக்கா, திமுக குடும்ப பின்னணி இருக்கா அப்படின்ட்டுலாம் அடுத்தடுத்த கட்டமாக தான் விசாரணைகளை தான் தெரிய வரும். அதற்கு முன்பே வந்து நம்ம விமர்சனத்தை வைக்கிறது சரியா இருக்காது. இந்த ED குறித்து கேள்வி கேட்கும்போது அது ஊழலே இல்லை, அதிமுகவோட அழுத்தத்தில் BJP இந்த ரைடு நடத்துது அப்படிங்கிற பழங்காலத்தை உருட்டே வந்து திரும்ப ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு தெரியும் எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு, இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடைக்குமா அல்லது வெள்ளை குடை பிடித்து இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிப்பார்களா அப்படின்ட்டு தொடர்ந்து பார்ப்போம். வெள்ளை குடை தாண்டி எல்லாமே வெள்ளையா இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 2026 தேர்தலுக்கு முன்பு இந்த டாஸ்மாக் முறைகேடு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா தொடர் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா துறைகளுமே இருக்கு. இந்த டாஸ்மாக் முறைகேடு இப்போதைக்கு வெளியில வந்திருக்கு. இந்த விசாரணை 1000 கோடியை தாண்டி போகும் நினைக்கிறேன். தயாரிப்பு துறையிலும் சினிமா துறையிலையும் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கா? EDயோட அமலாக்கத்துறையோட முழுமையான விசாரணை வந்த பிறகு, முழுமையான விசாரணை முடிந்த பிறகு தான் நமக்கு தெரிய வரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் மக்கள் பிரச்சனையும் அரசியல்வாதிகளோட தவறுகளையும் தொடர்ந்து பேசுவோம். TVK ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.